திருவாரூரையும் தியாகராஜரையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி தியாகராஜரையும் சுந்தரரையும் பிரித்து பார்க்க முடியாது. தியாகராஜ பெருமான் தான் எந்த இடத்தெல்லாம் உற்சவம் காண்றாரோ அங்க சுந்தரையும் தன்னோடு இணக்கமாக வைத்து உற்சவம் காணுகிற ஒரு அற்புத மூர்த்தி. அப்படி சுந்தரருக்கு தனித்துவமாக திருவாரூர்ல கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னீங்கன்னா பறவை நாச்சியாரை சுந்தரர் மனம் செய்கிற, அதுவும் தியாகராஜர்களுடைய முன்னிலையில வைத்து மனம் செய்கிற ஒரு அற்புத நிகழ்வு. ஒன்றாம் தேதி மாலை திருவாரூர்ல எந்த பெருமானுக்காக கைலாயத்திலிருந்து திருவாரூருக்கு வந்தாரோ இந்த திருவாரூர்ல இருந்து எந்த திருவாரூர் சுவாமியா இருக்க அந்த கைலாயத்தை நோக்கி ஐராவணத்துல ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புறப்பட இருக்கிறார். அந்த கைலாய காட்சி